மாவட்ட இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் தலைமை சங்கம் சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது. கோவை KNG புதூர் பகுதியில் தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் தலைமை நலச்சங்கம் மற்றும் கோவை மாவட்ட இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் தலைமை சங்கத்தின் சார்பாக 18ஆம் ஆண்டு துவக்க விழா, பொதுக்குழு கூட்டம், உதிரிபாக கண்காட்சி என முப்பெரும் விழா தனியார் அரங்கில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவானது தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலும் பொதுச் செயலாளர் அம்மன் ஆர் மூர்த்தி முன்னிலையிலும் நடைபெற்றது. முன்னதாக சங்க கொடியேற்றியும் உதிரிபாக கண்காட்சி திறப்பு விழாவும் மறைந்த தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் இவ்விழாவில் சிறந்த மெக்கானிக் தாயார் விருது, சிறந்த பைக் டெக்னீஷியன் பெண்மணி விருது ஈரோடு ரேவதி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. 50 வருடத்திற்கும் மேலாக இத்தொழிலில் பணிபுரிந்து வரும் இருவருக்கும் வாழ்நாள் சாதனைகள் விருது வழங்கப்பட்டது. அதை தவிர மாநிலத்தில் இருந்து வருகை புரிந்த BA6 பயிற்சியாளர்களுக்கு 5 விருதுகள் வழங்கப்பட்டது. மேலும் உறுப்பினர்களுக்கு விபத்து காப்பீடு திட்டம், தொழிலாளர் நல வாரிய தனியாக வேண்டும், புதிய வாகன பயிற்சி பேசிக்ஸ் ட்ரைனிங் அரசே தர வேண்டும், தரமான உதிரி பாகங்களை பயன்படுத்த வேண்டும், மே 28ஆம் தேதியை பைக் டெக்னீஷியன் தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாட வேண்டும் என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இது செயலாளர் ராஜ், பொருளாளர் மகேந்திரன், இணைத் தலைவர் சிவகுமார் மற்றும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், மாநில தலைவர் திருச்சி செல்வம், மாநில பொதுச் செயலாளர் குமாரவேலு, மாநில பொருளாளர் ஜமால் முகமது மற்றும் மாநில மாவட்ட கிளை சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் தலைமை சங்கம்ங்க. நாங்கள் இது 18ஆம் ஆண்டு விழா நடத்துகிறோம். 18ஆம் ஆண்டு விழாவில் முப்பெரும் விழாவாக நடத்துகிறோம். முப்பெரும் விழாவில் கிட்டத்தட்ட ஒரு 800 மெம்பர்ஸ் இதில் கலந்துருக்காங்க. ஒரு 57 கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த விழா சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு உறுப்பினர் ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறாங்க. ரீஜனல் ஆஃபீஸர்லேருந்து ஹையர் ஆஃபீஸர்லேருந்து இவங்க வரைக்கும் வந்திருக்கிறாங்க. எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. எல்லா மெம்பர்ஸும் ஸ்டால் பார்க்கறதுக்கு அனுமதிச்சிருக்கோம். ரெண்டாவது, எங்களுடைய சங்கத்தில் எங்கள் தொழிலில் பல இடையூறுகள் இருக்குது. அதையும் தாங்கி நாங்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு BS6 வந்ததுக்கப்புறம் நீ அடுத்தது E-பைக் வந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கள் உறுப்பினர்களுக்கு நிறையா நாங்கள் தொழில்துறையில் எங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரைனிங்கிறத ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கம்யூனிகேட்டையும் நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். அதுக்குண்டான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு மாநில சங்கத்திலேயே அதுக்குண்டான இது பண்ணியிருக்கிறோம். எல்லாம் கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. கேரளா சங்கமும் எங்களுடைய தமிழ்நாடு சங்கமும் அனைத்து சங்கமும் ஒன்றாக இணைந்து தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். சுப்பிரமணியம், கோவை மாவட்ட இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் தலைமை சங்கம். நாம் இப்போ முப்பெரும் விழாவாக இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு சில கோரிக்கைகளை வைக்கிறோம். என்ன அப்படின்னா, எங்களுக்குன்னு ஒரு தனி நலவாரியம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாடு இருசக்கர வாகன சார்பாகவும், அதுபோக மே 28 பைக் டெக்னீஷியன் தினம் கொண்டாடுறதுக்கு நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது அதிகாரப்பூர்வமாக எல்லா பக்கம் இந்தியா முழுவதும் இந்த மே 28 கொண்டாடும் அப்படிங்கிறது நோக்கமாக எங்கள் சங்கத்தின் சார்பில் 4-5 வருஷமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது போக எல்லா மாநிலத்திலிருந்து வந்திருக்கிற அனைத்து நம்ம சமுதாய சேர்ந்தவர்களும் ஒரே மாதிரியான இந்த விழாவை மே 28 கொண்டாடணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம். இது இல்லாமல் புதிய புதிய வாகனமாக BS6 வருது, BS7 வருது, E-பைக் வருது. இதுக்கெல்லாம் அரசாங்கமே ஒரு பயிற்சி வகுப்பு கொடுத்தா எதுவும் சிறப்பாக இருக்கிறது எங்களுடைய சங்கத்தின் கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம்.